எடிட்டர் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எடிட்டருக்கு அனுப்புறது அவருக்கு அனுப்பிச்சுட்டேன். யாரு இப்ப நான் வந்து ஒரு அறிவியல் பலகைன்னு விட, அது மத்திய அரசாங்கத்துடைய அறிவியல் இதழ். புரியுதுங்களா? ஆ. ஆ. ஆமா. அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நடத்திட்டு இருக்குது. அது பேரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பிரச்சார் பாரதி விஞ்ஞான் பிரச்சார் பாரதியினுடைய சீஃப் எடிட்டர் அவர் பேரு அவர் பேரு ஒருத்தரு. நம்ம எல்லா மாநிலத்திலும் பிரான்ச் இருக்கு. எல்லா மாநிலத்திலும் பூரா டிஜிட்டல் தான். ம். WhatsAppல தான் வரும் அந்த புத்தகமெல்லாம். அவரு எனக்கு ஓகே, எழுதி ஓகே. அனுப்பிச்சுட்டாரு. ஒரு கடந்த 3 மாசமா 4 மாசமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கேட்டுட்டு ஆ. இருந்தேன். அத அனுப்புறது போய் தவறுதலா இவருக்கு அனுப்பிச்சுட்டேன். யாருக்கு? நம்ம கூகுள் ராஜுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஓகே. அவரு ஏதாவது கோவமா வச்சுட்டாரு அதுல? ஏன்னா அது அதெல்லாம் ஒண்ணும் சயன்ஸ் இல்லையே. இல்லையா? சயன்ஸ வந்து எடிட்டருக்கு அனுப்பலாம். நீ இப்போ வாத்தியார்ட்ட நீங்க ஒரு சாதாரணமா ஒரு அதாவது அச்சடிக்கிறவர்ட்ட பேசுறது போயி, நீங்க போய் வாத்தியார்ட்ட பேசுனா என்ன ஆகும்? ஓ! கொஞ்சம் என்னடா இது நமக்கு அனுப்புறாங்களேன்னு வரும். ஆமா. அது வந்து அது தவறுலாம் அங்க போயிடுச்சு. அதுதான் மன்னிப்பு கேட்ட வேண்டியது. அவரு நம்ம சொன்னாரு. உங்கள எனக்கு கேட்க வேண்டிய புரிஞ்சுது நானு. அவசியம்லாம் அவரு இல்லைங்க இப்படி அனுப்பக்கூடாதுன்னாங்க. சரிங்க அனுப்ப மாட்டேன். நான் வந்து தவறுதலாக அனுப்பிச்சுட்டேங்கிறதுக்காக ஒரு மன்னிப்பு கடிதம் அனுப்பிச்சுட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படிதான் ஆ அனுப்பணும். அவ்வளோ தூரம். ஓகே, ஓகே. அது அதுல ரெக்கார்ட் ஆவறதுனால அது மாரி பண்ணிட்டீங்களா? ஓகே, ஓகே. அது அப்புறம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் நானு. எல்லாத்தையும் அழிச்சுட்டு, இனிமேல் எது வர லாக் பண்ணி வச்சுட்டேன். தற்காலிகமா நம்ம ஏதாவது இந்த மேகசினுக்கு அனுப்பிச்சு, அதுல ஏதாவது ரிப்போர்ட் வந்தா மட்டும் அவருக்கு அனுப்பிச்சா போதுமானது. அது அவருக்கு தேவையில்ல. இருந்தாலும் ஒரு 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 மரியாதைக்காக அனுப்பலாம். அது அறிவியல் செய்திகள்ல அது அனுப்பிச்சோம்னா, அதுல ஏதாவது பதில் வந்துன்னு அனுப்பலாம். மற்றபடி அவர் 12 லிங்க் அனுப்பிச்சிருக்காரு. அத்தனையும் அ தகுதியான இது. ஆனா அவங்க அந்த எடிட்டர் மனசு வச்சா சீக்கிரம் வந்துரும். எடிட்டர் மனசு வச்சா சீக்கிரம் வரும். ஓகே, ஓகே. எடிட்டர் தான் இங்க வேலை இருக்கு. எடிட்டர்ன்னா அவருதான். எந்த இப்ப அறிவியல் நீங்க கட்டுரையா இருக்கட்டும். அவரு குடுத்த அத்தன லிங்க்குமே நீங்க இப்ப அனுப்பிச்சு விட்டீங்களா ஐயா? எல்லாருக்குமே அவங்கலாம் இனிமே அவங்க எடிட்டர் மனசு வச்சு எடுத்து போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா ஐயா? அது இனிதான் நான் முயற்சி பண்ணணும். இந்த எடிட்டர் மனசு மாத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. ஆ. ஒரு விஞ்ஞானி கூட இந்த மனசு மாத்திருப்பா. இவரு வந்து இது எப்படி இருக்குது பாசிபிள்? ஏன்னா இது ஐசோடோப் மெத்தட். ஐசோடோப்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு அது பல ஆண்டுகளுக்கு மின்சாரம் குடுத்துட்டே இருக்கும். அது ஒருங்கிணைக்கும் பொழுது தான் விளக்கு எரியும். சும்மா நீங்க ஒரு ஒரு இப்ப வந்து ஐசோடோப்னா என்னன்னா, அது அப்படி தானாவே செதஞ்சு மின்சாரம் குடுக்கும். அத வந்து நேரடியா நீங்க பயன்படுத்தவே முடியாது. அது எதற்கும் லாய்க்கற்றது. புரியுதா? ம். அது இல்ல அவரு ஒருங்கிணைக்கும் எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லவே மாட்டாரு. அவரு கொஞ்சம் சிம்பிளான மனுஷன் தான். அவரு எனக்கு இது மாரி அனுப்பாதீங்கன்றாரு. அதான் எனக்கு யோசனை இருக்கு. சரிதான். அவர் எதுக்குன்னு. சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அறிவியலுங்க ஐயா. நேரடியா அறிவியலோட மோதறது. என்னது? ஓ! அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நெனைக்கிறாரா? வெறுமனே வாழ்த்துக்கள் அனுப்பலாம். அது வேற. அது பொழுதுபோக்கு. இது வந்து ஒரு அறிவியலோடு சவால் பண்ற மாரி இருக்கு. அந்த மாரி அவர் நெனச்சுட்டாரு. ம். இப்ப எனக்கு யாராவது இப்ப நீங்க வந்து ஒரு அறிவியல் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா, நான் அத படிச்சு பார்த்துட்டு, இப்ப நான் கண்டுபிடிச்சது கூட சாதகமா இருந்தா, அத நான் ஏத்துக்குவேன். இல்லைன்னு வச்சுக்கங்க, இது ம். முரண்பாடா இருக்கு. இது வந்து இப்படிதான் இயற்கை இயங்குதுன்னு பதில் சொல்லுவேன். ஆனா ஆமா. என்பது கூடாது. கோவித்தல் என்பது கூடாது. அவரு அப்படியா பண்ணியிருக்காரா ஐயா? இல்ல டக்குன்னு அப்படிலாம் அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸு? பண்ணல. அவர் எந்த கோவமும் அவர் பண்ணல. ஓகே, ஓகே. ஏன்னா அப்படி பண்ற டைப் இல்ல. அதனால தான் அதனால அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல கேட்டேன். மனிதர். இப்படி அனுப்பக்கூடாது. ம். இதுதான் அது அவரு அந்த மரபு அவரு என்னன்னு அவர் எனக்கு புரிய வச்சாரு. அது நான் அடுத்த வினாடி ஆமாங்க. நம்ம எடிட்டருக்கு அனுப்புறது இவருக்கு அனுப்பிச்சுட்டோமே நானு. எடிட்டருக்கு அனுப்புறது இவருக்கு அனுப்பக்கூடாது. ஓகே, ஓகே. இப்போ ஆமா. எடிட்டர்ங்கிறவர் அவர் அச்சடிக்கிறவருங்க. அவரு இல்ல இருக்கிறத கரெக்ட்டா நீங்க பார்த்து அது கட் அந்த கடைசியா அது முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுட்டு நீங்களும் உட்றக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன பண்ண சொல்லிட்டாரு. உடனே மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு, நீங்க எனக்கு ஆசிரியரா இருக்கிறீங்க. 2வது நீ தேவை இருந்தா நீ என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அனுப்பிச்சிருக்கிறது பூரா நான் பார்த்து படிச்சு, அதுல வந்து நம்ம நம்ம அறிவியல் இப்ப நீங்களும் அறிவியல் கட்டுரை எழுதலாம். புரியுதா? ஆமா. இப்ப யார் யார் வேணாலும் வேணா எழுதலாமா? எழுதலாம். நீங்க சீக்கிரம் எழுதிறலாம். நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் யூனிட் இருக்கு இல்லையா? அது டக்குன்னு உங்களுக்கு ஆனா இதாக்கும். எனத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மண்டைய பிச்சு அது நீங்க ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க நெறைய ரெஃபரன்ஸ் குடுக்குறீங்கல்ல, ஏற்கனவே இது பாதியில விட்டு போன டெக்னாலஜி தான். இப்ப நான் முடிக்கிறேன். அப்படி ரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு எடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, நீங்க கூட இப்ப நான் அனுப்புற கடிதத்த நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது இந்த லிங்க்ல ஏதோ ஒரு லிங்க்ல நீங்க தொடர்பு வச்சுக்கொண்டு நான் அனுப்புற கடிதத்த நீங்க அனுப்பலாம். ஃபார்வர்ட் பண்ணலாம். புரியுதா? ஆ. அது ரொம்ப ஈஸி. இது பூரா இமெயில் ம். தானே. என்னது? இமெயில் தான். நானும் டெக்னாலஜில ஒர்க் பண்றேன். ஐயா நீங்க தனியாவே தானா சுயம்பா கத்துக்குறீங்க ஐயா எல்லாத்தையும். ஆமா. நாங்க அதோட வேலைய பார்த்துட்டு நாங்க போட்டுட்டு, அப்ப வேலை முடிஞ்சது, கோல சாய்ச்சுட்டோன்ட்டு அடுத்த வேலைய பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. அந்த இது இல்ல. சுறுசுறுப்பும் நான் அதே தானா வேலையா தான் கத்துக்கிறேன். இப்ப இந்த கட்டுரை வந்து ஏற்கனவே 2, 3 இன்னைக்கு என் பொண்ணுட்ட கேட்டிருக்கு. இதுல எதுல நான் சிறப்புன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு,
ஏதோ ஒரு ஒரே ஒரு இதழ்ல மட்டும் வந்துகிட்டே இருந்ததுன்னா எதுக்குன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எல்லாரும் பார்க்கணுங்கிற இதுக்கு. இது இந்த ஐசோடோப் அவருக்கே தெரியுது. கரெக்ட்ன்னு அவரே தெரியும் அவருக்கு. யாருக்கு? ம். ம். டாக்டர் இப்ப அந்த கூகுள் ராஜுக்கு அவருக்கு புரொஃபசருக்கு தெரியுது. ஏன் தெரியும். உண்மையை ஓ! தெரிஞ்சுக்க ஆச்சரியமா இருக்குது. ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சயின்ஸ் உங்களுக்கு நீங்க ஸ்டூடண்ட் இல்ல, பிஹெச்டி இல்ல அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுங்கய்யா. அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றதுங்கிறது தான் விஷயமே. என்னது? ம். ஆமாங்க. ஏன் அவங்க 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 இது ஏன்னா நல்லா அவங்களோட டிகிரி இல்ல. பிஹெச்டி உங்ககிட்ட இல்ல. நீங்க சயின்ஸ் ஸ்டூடண்ட் இல்ல. அவங்க சொன்ன அந்த இங்கிலீஷ் சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட இல்ல. அதுதான் அவங்க யோசிப்பாங்க. அது சரி. கண்டுபிடிக்கிறவன்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. கண்டுபிடிக்கிறான் பாருங்க. கண்டுபிடிக்கிறது வேற, பாடத்த படிக்கிறது வேற. இது அரசாங்கம் குடுத்த பாடத்த வச்சுட்டு இருக்கிறாங்க. அது வெள்ளைக்காரனுடைய ம். திட்டம் இது. அதனால வந்து வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்த வச்சுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு மதிப்பெண் வாங்கி இருப்பாங்களே தவிர, எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் விஞ்ஞானம். சரிங்களா? ஆமாங்க. அவங்க வந்து அரசாங்கம் என்னைய வந்து அரசாங்கம் வந்து இந்த மதிப்பெண் வாங்கியிருக்கேன். அரசாங்கம் என்னைய மதிக்குது. அப்படிங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க. அது அது சரி. அது அது அவங்க வழியில சரி. அரசாங்கம் வந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்கிறனால அதுதான் சரி. அவங்க பேசுறது தான் சரி. இனியன் பேசுறது என்ற வழியில சரி. அவரு பேசுறது அவர் வழியில சரி. புரியுதா? 2 சரி இருக்கு தெரியுமா? ஆமாங்க. இனி ஆமாங்கய்யா. அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்ட் தான். நாம வந்து அவங்க பாயிண்ட்ட தப்புன்னு சொல்லல. நாம புதுசா ஒண்ணு சொல்றோம். அது பாருங்கன்னு தான் சொல்றோம். அவ்வளவுதான் ரெக்வெஸ்ட் பண்றோம். இது கரெக்ட்டா இல்லையா? அவருக்கு தெரியும். இது ஆச்சரியம்னு சொல்லும் பொழுதே ரைட் என்னமோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா. அதுதான் விஷயம். அதனால நீங்க உங்க வேலைய நீங்க பார்க்கலாம். நீங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் போய் குடுக்கல. இனி நம்ம கூகுள் ராஜ் பார்க்க தேவையில்ல. கூகுள் ராஜ பார்க்க தேவ. பார்க்க தேவையில்ல. அவருக்கு செய்தி குடுத்துட்டீங்களா? அடுத்து இந்த இந்த இன்னும் 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க செய்தி குடுத்து உங்க வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க. அது அவ்வளோதான். நீங்க அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அனுப்புற கடிதம்லாம் நீங்க நீங்க உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சு வச்சிருக்கும் பாருங்க. அதுல ஏதோ ஒரு படிச்சு பார்த்துட்டு, ஏதோ ஒரு லிங்க்ல தொடர்பு வச்சுக்கங்க. அது எடிட்டர் கடிதம் போட்டு இருங்க. அவன் அவன் பார்த்து, ஓ! எங்கட செட்டில்மெண்ட்ல இருந்து வருது, எங்க ஸ்டாஃப்ல இருந்து வருது, என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். டக்குனு என்னைய விட உங்களுது கூட ஃபாஸ்ட்டா போயிட்டு டக்குனு கிளிக் அடிச்சுன்னு வச்சுக்கங்க. அதே போதும். அந்த கிளிக்ல எழுதிட்டே இருக்கலாம். புரியுதா? சரிங்க. நம்ம செஞ்சு கையில வச்சிருக்கிறோம் ஐயா. நம்ம செஞ்சு கையில வச்சிருக்கோம். ஆ இது அது என்ன இல்லங்க. நடக்குது? எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நீங்க அந்த காட்டுல ஒரு வீடு வச்சிருக்கீங்க இல்லைங்க, அங்க இருக்கிற ஒரு லைட்டு ஃபேன இத வச்சு தைரியமா ஓட்ட ட்ரை பண்றதுக்கு ஆமா. அது என்ன பண்ணணும்னு முயற்சி கேட்டீங்கன்னா, அது பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, அது கூகுள் அதாவது என்ன கீகர் கவுண்டர்ன்னு ஒண்ணு வாங்கணும். அது கிட்டத்தட்ட 25,000 வரும். புரியுதுங்களா? அது நீங்க இருக்கிற யுனிவர்சிட்டில அது இருக்குது. ஓ! அந்த யுனிவர்சிட்டில தான் அது இருக்கு. அதாவது ஐசோடோப் கவுண்டர்ன்னு பேரு. இப்ப நாம மல்டிமீட்டர் வச்சிருக்கோம். நீங்க மல்டிமீட்டர்ல ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும். மல்டிமீட்டர் நம்ம வோல்ட் பார்க்கறது. நீங்க அத கேட்கணும். அந்த மல்டிமீட்டர் ஒண்ணு வாங்கிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. எங்க வீட்ல அவரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். அவரு கொஞ்சம் இதெல்லாம் அவர முயற்சி விட்டுருங்க. பண்ணாருன்னா அவர விட்டுருங்க நீங்க. நீங்க அவர பேசவே வேண்டாம். அவரு இந்த நம்ம அவர்கிட்ட லைன்லயே எல்லாமே நம்ம இருக்கு. இன்னைக்கே வரல. அவரு வரமாட்டாரு. நம்ம குழுல வரமாட்டாரு. அப்படிதான் நெனைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர வீட்லயும் இல்ல, வெளியில. கொஞ்சம் பேசுங்க ஐயா அவர்ட்ட. சரி அத விடுங்க ஐயா. பர்சனல் பேச வேண்டாம். ஆமாமா. இதுதான் அது இப்ப இப்ப நாம ம். வந்து சமுதாயத்துக்காக மாறியிருக்கோம். இப்ப நாம என்னன்னா, கூகுள் ராஜ் மாரி நல்ல மனிதர்களை அவரு கோகுல் ராஜ். கூகுள். கூகுள் ராஜ் மாரி நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைக்கிறது பெரிய அபூர்வம். புரியுதா உங்களுக்கு? ம். ம். ஏன்னா அவரு வந்து எல்லாருமே நல்ல டோட்டல் மனிதர்கள் சயின்டிஸ்ட்டோட தான் ஐயா. தொடர்புடையவரு. பெரிய ஆமாங்க ஐயா. அவரு சாதாரண மக்களுக்கு இன்னொரு ப்ரொஃபசர் ரிட்டயர் ஆயிட்டவர்கிட்ட நீங்க ஐடியா கேட்கலாம் ஐயா. அவரு வேண்டாம். ரிட்டயர்ட் ரிட்டயர்ட் ஆனவங்க ஆனவங்க நமக்கு தேவையில்லைங்கய்யா. ஆனா ம். கேட்கலாம். ஓ! கேட்கலாம். அவங்க அந்த எந்த விதமான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ஆ அதிகாரம் தான் இப்ப தேவை. பவர்ஸ் தானே இன்னைக்கு ரூல் பண்ணுது. ஆமா. இப்ப கூகுள் ராஜ் நினைச்சாருன்னா, இது சயன்ஸ் மேகசின்ல அவரே எழுதலாம். ஆனா அது அதுக்கு ரொம்ப அவங்களும் நாள் ஆகும். அதிகாரி அது வந்து ஒரு 2, 3 வருஷம் ஆகும். அவர்ட்ட மனசு மாறி, நாமளே அவரே ஏதாவது ஒரு சாம்பிள் செஞ்சு பார்த்தாருன்னு வச்சுக்கங்க. சாம்பிள் செஞ்சு பார்த்தாருன்னு வச்சுக்கங்க. அது மனசு மாறி சாம்பிள் நான் அவர் எதிர்க்க தான் ஐயா அசெம்பிளே பண்ணேன் நானு. அதனால அவருக்கு அது ஒண்ணும் தெரியுது அவருக்கு. நான் அவர் எதிர்க்க தான் அது எல்லாத்தையும் பரவாயில்லையே! தனித்தனியா தான் எடுத்து ரொம்ப அவர் எதிர்க்க தைரியமான அசெம்பிள் ஆளா பண்ணா அவர் மாறியிருக்கீங்க. பார்த்தாரு. இல்ல நான் எடுத்துட்டு போம்போது, அது ஒரு இது வெளிய வந்துருச்சு. திருப்பியும் அவர் எதிர்க்க எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி எடுத்து, அவர் டேபிள்ல வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுட்டே இருந்தது. அத பார்த்துட்டு தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அ இ ம். ஆனா அவரு சொன்ன விஷயம், இது சின்ன லெவல்ல எல்லாமே ஓகேவாகுமா? பெரிய லெவல்ல நீங்க ட்ரை பண்ணும்போது தான் அதுல இருக்க மத்த பிரச்சனைகள் தெரிய வரும். அப்படின்னு சொன்னாரு. பேட்டர்ன் நீங்க வாங்கிடுங்க. அ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்டின்னாரு. அதான் சொன்னேன். இது அதுதான். ஒரு அதுதான் ஒரு அறிவாளிகளுடைய வழிகாட்டுதல். அவர் சொல்றது முழுக்க 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 சரி. அதுக்கு தான் நான் பேடர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது எப்படி பெருசா செய்யணுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல.
அந்த வெங்காரத்தையும் கடல் மணலையும் சேர்த்தணும், வேற ஒண்ணும் இல்ல. அது எழுதியிருக்கும் பாருங்க. பிராக்கெட்ல போட்டு போரான்னு ஒண்ணு குடுத்துருப்பேன். போரான் 10 குடுத்துருப்பேன். ஆ தோரியம் 232 கூடாது. பிராக்கெட்ல போட்டிருக்கேன். பிராக்கெட்லன்னா அது சேர்த்த வேண்டியதுன்னு அர்த்தம். ஓ! அது நான் இப்ப இப்ப ஃபியூச்சர்ல நம்ம இந்த செய்யணும் அவசியம் போரியம் இல்ல. ஆ அந்த போரியம் 10ம், தோரியம் 232வும் அது கூட சேர்த்தோம்னா, அது பெரிய லெவல்ல பண்ண ஆ முடியும். அது கடல்ல கிடக்கு. சும்மா கிடக்குது. இப்ப நீங்க பாண்டிச்சேரி கடல்ல சும்மா கிடக்குது. பாண்டிச்சேரி கடல்ல கடல் ஓரத்துல அந்த கருப்பு மணல் அது இருக்கு. அது அது வந்து 100 மைக்ரோ சீவிட் வருதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த கடல் நீர ஆ கடல் நீர குடிநீரா மாத்துறதுக்கு இப்ப பெரிய ப்ராஜெக்ட், பெரிய இண்டஸ்ட்ரி போட்டுருக்காங்க. கடல் நீர குடிநீரா மாத்துறதுக்கு. ஆனா ஆவிதாங்க, அதுக்கு வேற இல்ல. வந்து அது ஆவி, அது மேல ஆவி வருதுல்ல, அந்த ஆவி பிடிக்கிறது தான். அல்லது அது மாரி இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டீசாலிடேஷன். குடுத்தா இவ்ளோ செலவு டீசாலிடே பண்ணா இது ரொம்ப பாதிக்குது. இந்த டீசாலிடேஷன் சொல்றோம் இல்லையா? சால்ட்ங்கிறது உப்பு எடுக்கிறது. அது பயங்கர செலவாக நட்டம் வருங்க. புரியுதா? ஆ. பயங்கர செலவுக்கு நட்டம் வரும். பயங்கர செலவாக நட்டம் வரும். அதுவும் வந்து பவர் குடுத்து தான் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டி குடுத்தா லாஸ் வரும். இயற்கையா இருக்கிற கடல், இயற்கையா இருக்கிற ஆற்று நீரு, மலையில நீர் இதெல்லாம் சேம். இப்போ ஆ பா தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில தான் அதிக மழை பொழியும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஆமாங்கய்யா. ஆனா அந்த தண்ணிய அது என்ன பண்றீங்க? சேகரிக்கிறதே இல்ல. சேகரிக்கவே முடியாது. ஆனா இடம் கிடையாதுங்க. அவ்வளவு தண்ணி பெய்யுது. எங்க கொண்டு சேர்ப்பீங்க? அது ஆமா. கிடையாது. எங்க அந்த ஏரி அதுதான். ஒண்ணு தான் இருக்குது. இயற்கையான ஏரி ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஏரியில போய் சேர்க்கிற மாரி பண்ணணும் இவங்க. ஆனா அப்படியே பண்ணாலுமே இல்லைங்கய்யா. அது போயிட்டு 1000 வர எல்லாம் சாக்கடை நீர்ல கலந்துருது. அத மாரி அதுக மணல்ல விட்டு இப்ப இது எப்படி தெரியுங்களா? மணல் இருக்குது பாத்தீங்க, பெரிய மணல். அதாவது எப்படின்னா, ஒரு 1,00,000 ஏக்கராவுக்கு ஒரு மணலாவே இருக்கும். அந்த மணல்ல விட்டீங்கன்னா தண்ணி தெளிவாயிரும். எதுவுமே தேவையில்ல. அதனால தான் இந்த ஏரிகள், குளங்கள் வந்து மணல் நெறைய இருக்கிற ஏரிக்குள்ள வந்து தண்ணி தானாவே சுத்தமா கண்ணாடி மாரி நிக்கும். ஆனா இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அது முடியாது. அதனால அது இருந்துட்டு போட்டும். இப்ப அந்த கடல் மணலும் இந்த போரான் தான். போரான்ங்கிறது ஒண்ணும் இல்ல, வெங்காரம். வெங்காரங்கிறது சாதாரணமா இருக்கும். வெங்காரம்ங்கிறது இருக்கிற சீப் ரேட். அந்த போரான் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிய போற எந்த கதிர்வீச்சு பேட்டரி விட்டு வெளிய வராத மாரி பண்ணிக்கும். இந்த கதிர்வீச்சு வந்து அது எனர்ஜிக்கு மட்டும் தான் பயன்படுத்துமே தவிர, அந்த பேட்டரி பூரா கண்ட்ரோல் பண்ணி எந்த கதிர்வீச்சும் வெளிய வராத மாரி பண்ணிரும். இப்ப நீங்க என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. எனக்கு வந்து பாண்டிச்சேரியில மட்டும் 4 பேர் வந்துட்டாங்க. நீங்க ஒண்ணும் இது செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ராஜ்குமார் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு ஒருத்தர் தனி அவரு வந்து ஜியோலயும், ஏர்டெல்லயும் வேலை செஞ்சவரு. இந்த கடுமையான உழைப்பு வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, பயங்கரமான ஒர்க். இந்த வேலையே வேண்டாம்ன்னு சொல்லிட்டு, ஒரு அவரு குறைந்த வந்ததே சம்பளம். இல்லையா குரூப்ல? வரதே இல்ல. அவரு எத்தன வருஷத்துக்கு முன்னாடி அவரு? எப்ப நம்ம இப்பலாம் குழுவுல வரதே இருக்காரு. இல்ல. அறிவியல் குழுவுல இருக்காரு. ஓகே, ஓகே. இப்ப நான் அறிவியல் குழு உங்கள சேர்த்து விடுறேன். அறிவியல் குழு இருக்கு. நமக்கு 2 குழு இருக்குது. மருத்துவ குழுவுல யாரும் உள்ள வர முடியாது. அறிவியல் குழுவுல பொதுவா இருக்கு. நெறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. அறிவியல் குழுவுல சேர்றதுக்கு இதுவரைக்கும் 12, 13 பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. நானும் இதுல சேர்றேன் அப்படின்னு. நீங்க அந்த டெலகிராம்ல என்ன ஒரு விண்வெளி ஓடம்ன்ற டெலகிராம் குரூப்ல என்ன சேர்த்திருக்கீங்களா? அதுல ஆமா. இருக்காங்களா அது எல்லாரும்? அது வந்து விண்வெளி மருத்துவம். அது டெலகிராம்ல இருக்கிற விண்வெளி மருத்துவம். அதுல அது 400 பேர் இருப்பாங்க. எந்த பதிலும் போட மாட்டாங்க. கவனிப்பாங்க அவங்கள தான். ஏன்னா, இந்த ஓகே. மூளைக்கு வேலை குடுக்குறப்போ, அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. என்னது? ஓகேங்கய்யா. ஆமாங்கய்யா. நான் இப்ப இருக்கிற ஃபேமிலி பிரஷர்ல இந்த மூளைக்கு வேலை குடுக்கறதுனால தான் என்னால நான் இயல்பா இருக்க முடியுது. நீங்க மூளைக்கு வேலை குடுங்க. நீங்க மனிதனா மாறிருவீங்க. நீங்க அதாங்க. மூளைக்கு வேலை குடுங்க. பணிவா பேசுங்க. நீங்க இந்த எப்படி கூகுள் ராஜ் மாரி இன்னும் 2, 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்கிட்டு யார்ட்டயும் தொடர்பு வச்சுக்காதீங்க. ஏன்னா, ஒரு விஞ்ஞானியோட தொடர்பு வச்சா பண்பு கிடைக்குங்க. புரியுதா? ஆமா, மற்றவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க. ஸ்டாஃப்கிட்டலாம் பேசாதீங்க. ஸ்டாஃப்கிட்டலாம் ஆமா. தெண்டம். ஸ்டாஃப்ங்க வந்து ஒரு அடிமை அவங்க. என்னது? ம், ம். ஸ்டாஃப்ஸ்ன்னா ஒரு அடிமை. அவங்கள்ட்ட எந்த எந்த அறிவும் அவங்களுக்கு கிடையாது. வந்தா வேலை வாங்கணும், சம்பளம் வாங்கணும். ஆனா புரொஃபசர் அப்படி இல்ல. அவங்கலாம் சிந்திக்கிறவங்க அவங்கலாம். நல்ல மனிதர் அவரு. ம். ஆமா. ம். நீங்க இனிமேல் சரி. எப்பவுமே 2 இந்த பிரெட் போர்டு வந்து ஒரு 1/2 டசன் வாங்கி வச்சுக்கங்க. புரியுதா? ஓகேங்க. வாங்கிட்டு வெள்ளை எல்இடி மட்டும் ஒரு 100 வாங்கி வச்சுக்கங்க. வெள்ளையில 100 வாங்கி வச்சுக்கங்க. நீங்க அவ்வளோதான். இப்ப அந்த பிரெட் போர்ட்ல வந்து அந்த இது விண்வெளி ஓடம் தான் எனக்கு சொல்ல வருது. அத நியூக்ளியர் வேஸ்ட் போர்ஸ்லாம் சொல்ல புடிக்கல. அந்த விண்வெளி ஓடத்த வந்து அந்த கனெக்டர் அது என்ன சொல்லுவாங்க? அந்த சின்னதா ஒரு கிளிப்பு மாரி இருக்குல்ல, அது கூட இல்லாம அப்படியே அந்த கிராஃபைட் கூட கனெக்ட் பண்ணி, அப்படியே அதுல சொருகியிருக்கீங்க இல்லையா? ஆமா. கம்பி அதாவது கம்பி கிராஃபைட்ங்கிறது ஒரு கம்பி. செப்பு கம்பி எடுத்து 2 ஓட்டையில சொருகியிருக்கேன். கிராஃபைட் நேரடியா சொருக முடியாது இல்லையா? ஆ அதுதான். அது அது இந்த பக்கம் பேட்டரியில ஒரு 4 2, பக்கம் அந்த ஒட்டியிருக்கிறோம். பக்கம் அத மின்கலத்துல ஒரு 4 2 பக்கம் 4 கிராஃபைட் ஒட்டியாச்சு. அதிலிருந்து 2 கம்பி எடுத்துட்டு போய் அந்த ஓட்டையில சொருகுறோம். அவ்வளவுதான்.
இந்த பக்கம் 2 கம்பி, அந்த பக்கம் 2 கம்பி. ஒரு அப்படியே கம்பி சொருவி தானே, எதுக்கு வச்சுக்கலாம். 2 கம்பி வருது? அது 2 கம்பி எதுக்கு வருது? இந்த பக்கத்துல இருந்து 1 கம்பியும், அந்த பக்கத்துல இருந்து 1 கம்பியும். அவ்வளோதானங்க ஐயா? இல்ல. அதான் மொத்தம் வந்து 4 முனை இருக்கு. மொத்தம் 4 முனை ஆ. இருக்கு. பின்னாடி இருக்க 2 முனை வந்து 2 செம்பு கம்பி போட்டு முறிக்கட்டணும். அது பிளஸ், மைனஸ் முறிக்கட்டும். இங்க 3 வோல்ட் வரும். அது பின்னாடி ஏதோ 2 இணைச்சிருங்க. மிச்சம் 2 இருக்கு இல்லையா? அந்த கம்பி தான் ஆ. சொருகணும். ஓ! புரியுதா? அதாவது ஓகே, 4 ஓகே. முனை இருக்கு. கரெக்ட். ஏற்கனவே நம்ம வந்து எல்இடி கனெக்ட் பண்ண இடத்த வந்து இதுல இந்த போர்ட்ல சொருவிடணும் அவ்வளோதான். அவ்வளவுதான். நீங்க ஏற்கனவே எல்இடி பண்ணிருக்கலாம். அதுல இருந்து 2 கம்பி கொஞ்சம் கம்பி எடுத்துட்டு போய் அதுல சொருகிட்டு அந்த சப்ள பூரா நீட்டா எடுத்துக்கிட்டு. அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, எத்தன இருக்கு தெரியுமா? இந்த மேல இருக்கிறது பார்த்தீங்க பாருங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, இது நடுவுல பார்த்தா 2 நெறைய புள்ளி இருக்கு. அது வந்து சீரியல் கனெக்ஷன் பேரு. மேல பாருங்க 2 புள்ளி ம். இருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு தேவை. மேல 2 புள்ளி இருக்கு பாத்தியா? 2 ம். ஓட்டை உள்ளது. 2 1, 2, ஆமாம். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 2 ஓட்டை உள்ளது ஒரு 10 இருக்கும் பாருங்க. சரிங்க. அதுல தான் நீங்க சொருகுறீங்க. அதே மாரி கீழ வந்து 2 ஓட்டையில 10 இருக்கும். அதுதான் சொருகிறீங்க. அதுதான் வந்து இது வந்து பேரலல் கனெக்ஷன். மேல இருக்கிறது சீரியல் கனெக்ஷன். மேல இருக்கிறது அது நடுவுல இருக்கிறத விட்டுருங்க. இந்த மேல 2 வரி இருக்கு ம். பாருங்க. 2 ஓட்டை இருக்கு. அதுல தான் நம்ம சொருகணும். ம். சரி. ரொம்ப சிம்பிள். நீங்க எல்இடி சொருகுற அந்த கம்பி கூட அதுல சொருகி நீங்க எல்இடி எங்க ஃபிட் பண்றீங்க? அந்த அந்த ஓட்டையில வச்சிடுறீங்க இல்லையா? ஆமா. அப்ப வந்து அதுக்கு சப்ளை குடுக்கணும் இல்லையா? ஆமாமா. அப்ப சப்ளை எங்க அதுக்கு இருந்து தான் வந்து இந்த 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 காப்பர் வயர் அங்க கொண்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா சரியாயிடுச்சு. சும்மா நீ கரெக்ட்டா. கெட்டியா கம்பி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளவு கனமா இருக்குன்னு ஒரு 1/2 கனம் இருக்கணும். இப்ப நீங்க கையில வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலிசா இருக்கும். கொஞ்சம் 1/2 கனம் எடுத்து நல்லா சொருகு அதாவது கொஞ்சம் குண்டூசி மொத்தத்திலேயே இருக்கணும். கம்பி எப்படி ஆனா இருக்கணும்? இந்த ஒரு கருத்தும் சொன்னாருங்க ஐயா. அவர் வந்து டெஸ்லா எலன் மாஸ்காலேயே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க அவ்ளோ செலவு பண்ணியே விண்வெளிக்கு போய் செட்டில் ஆவது சாத்தியமே இல்ல. ம். அ அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாரு அவரு. அதெல்லாம் வந்து ம். அது நான் சொன்னேன், அது அறிவியலுங்க ஐயா. இது சித்தாந்தத்துல நெறைய விஷயம் கூடு விட்டு இதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்திருக்கு. அ ம். இது அறிவியலும், சித்தாந்தமும் கலந்த கலவைங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் நானு. அ. அ அவரு அதெல்லாம் வந்து சாத்தியப்படாதும்மா. அது இந்த பெரிய லெவல்ல போறது அப்படின்னு சொன்னாரு. சரி ப அதுக்கு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பீங்க அப்படின்னு நெனச்சேன் அவருக்கு. அப்புறம் அது அவசியமும் இல்ல இப்ப இந்த டைம்ல. இப்ப தேவையில்ல. அவரு சொன்னாரு, நான் வந்து 70 வயசு ம். ஆகுறப்ப உங்ககிட்ட வரேன்னு சொன்னாரு. 70 வயசு ஆகுறப்போ ஓ! அப்ப நீங்க அதையும் பேசிட்டீங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷம். அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க சொல்லும்போது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க நீங்க பேசியிருக்கும் பொழுது, மண்டையில உள்ள ஆ. அவங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றது வந்து எப்பயுமே எதிரானதுன்னு அர்த்தம். ஆமா. முதல்ல அது சாத்தியம் இல்லைன்னு நம்மளுக்கு மட்டும் பேசுறதே சாத்தியம் தப்பு. இல்ல. ஆ. டெஸ்லா வந்து டெஸ்லா அவ்ளோ செலவு பண்ணி அமெரிக்கா அவங்களுக்குள்ளே சாத்தியம் இல்லாதப்ப, ம். எங்கேயோ ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல உட்காந்துக்கிட்டு எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு நான் இத செய்வேன்னு சொல்றது வந்து, எப்படிம்மா ஏத்துக்கிறது? அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் ம். சொன்னேன், அறிவியலா ஒத்துக்காதீங்க சார். நம்ம தமிழ் சமுதாயத்துல சித்தர்களும், முக்தர்களும் இத சர்வசாதாரணமா அப்பவே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ம். இப்ப நம்ம அத கண்டுபிடிக்கணும் ஐயா. நாங்க வந்து போனது வந்து நான் வந்து உணவுக்காகவும், உணவு கட்டுப்பாட்டுக்காகவும், அந்த யோகா நேர உணவு முறைக்காகவும் தான் நான் அவர பார்த்தேன். என்னுடைய ஆசான் அவரு. அ. நீங்க வேணா அவர்ட்ட பேசி பாருங்கன்னு சொன்னேன். கரெக்ட் தான். பேசிட்டு அவரே கூப்பிட்டாரு என்கிட்ட. அதெல்லாம் மரியாதையா பேசினாரு. அதெல்லாம் எல்லாம் ம். கரெக்ட் தான். எல்லாம் சரி. இது கொஞ்சம் சின்ன இந்த அதாவது தொழில்நுட்ப கோளாறுங்கிறோம் பாரு, அந்த தொழில்நுட்ப கோளாறு அவருக்கு போயிடுது. எடிட்டருக்கு போயிடுது. அவரு புடிச்சுட்டாரு. அப்புறம் உடனே மன்னிப்பு கடிதம் போட்டுட்டு, அப்புறம் அதுக்கு பதில் பாத்துட்டாரு. மன்னிப்பு கடிதத்த பாத்துட்டாரு. அவ்வளவுதான். இனி ஓகே. அவருக்கு மனசு குளிர்ந்துரும். என்னுடைய தவறு அது. அதாவது என்னுடைய டெக்னிக்கல் எரர். நான் பண்ணல. என்னுடைய டெக்னிக்கல் எரர். அது நடக்கத்தான் செய்யும். என்னது? ஆமா, ஆமாங்க. ம். சில நேரத்துல மத்தவங்க பொறுப்புல தவறுதலா இருக்க வேற முடியாது. எங்கேயோ போயிரும். லிங்க் மாத்தி குடுத்துட்டு வேற எங்கேயோ போயிரும். ஆமாமா. நம்ம ஃபோனே கால் பண்ணும்போதே மாத்தி மாத்தி போடுவோம்ல. அந்த ஐயோ! மாரி. நான் பல தடவ தப்பு பண்ணியிருக்கேனுங்க. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா, பழைய ஃபோன் நம்பர் பாத்து நான் என்ன பண்ணியிருப்பேன், முந்தாநேத்து ஒருத்தன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன புடிச்சு என்ன கடி கடின்னு கடிச்சு விட்டான். அது யாருன்னே எனக்கு தெரியாது. பழைய நம்பருங்க. அவரு வந்து யோகராஜ்ன்னு பேருங்க. அவரு வந்து நம்ம பயிற்சியில இருக்காரு. அவரு இந்த மத்தவங்க அவரு வேற ஏதோ நம்பருக்கு அவரு போயிட்டாரு தெரியுது. நான் அந்த பழைய நம்பர் போட்டு அது அவர்ட்ட பேசி ஆகணும். ஒரு முக்கியமான செய்தி சொல்லணுங்கிறதுக்காக அவர்ட்ட பேசிறேன் போகவே மாட்டேங்குது. ஆனா பேர் வந்து அந்த யோகராஜ்ன்னு இவரு சரி இவரா தான் இருப்பாருன்னு தெரியுது அப்படின்னு, அப்புறம் லிங்க்ல போய் பார்த்தா அது 4, 5 தொடர்பு காட்டுது. என்னடா ஏதேதோ இந்த நம்பர்ன்னே தெரிய மாட்டேங்குது. பழையதுல பார்த்தீங்கன்னா, அது ம். எல்லா தொடர்பும் அது காட்டும். நம்ம ஆமா. கூகுள்ல தானே போட்டு வச்சிருக்கிறோம். அது வந்து இந்த ஆமா. நம்பர்ல 4, 5 பேத்த காட்டுது. யாருன்னே தெரியலன்னு சொல்லி நான் என்ன விட்டேன் 7, 8 நாளைக்கு முன்னாட்ட சரி இருக்கட்டும் ஏதாவது சொல்லட்டும்ன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு சயன்ஸ்குள்ள ஒரு ஆள் போட ஆரம்பிச்சுட்டீங்களா? சயன்ஸ்குள்ள சேர்த்துன உடனேயே பதில் வருதுங்கன்னா, "நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாருன்னு உனக்கு தெரியுமாங்கிறான்." அப்பதான் எனக்கு வாழ்க்கையில தப்பு நடந்து போச்சு. அவன் அவன் கீழ ம். பதிலு, "நீ யார்றா நீ?
யார என்ன கேட்காம நீ எப்படிடா இந்த 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 சயின்ஸ் குழுன்னு போட்டிருக்க? யாரு? என்ன குழுவுற நீ முட்டாளா? அப்படின்னு போட்டது. என்னடா தப்பா போச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் உடனே போய் ம். என்ன பண்ணா, அது டெலீட் பண்ணிட்டு யார்றான்னு பார்த்து கடைசியில யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உடனே மன்னிப்பு கடிதம் ம். கேட்டு அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டு இனிமேல் அதான் உங்களுக்கு வராதீங்க. இந்த எல்லாருமே எட்டத்துலருந்து பார்க்கும்போது என்னமோ வேற ஏதோ பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்கலாம் அப்படின்ற மாரி ஓ யோசிக்க தான் செய்றாங்க. ஓகே. நம்ம இல்ல வந்து அது கரெக்ட் தான். எதுவும் அது யாருக்கும் கரெக்ட் தான். கெடுதல் பண்ணல. அது வந்து அத அப்படித்தான். நீங்க யாரும் கெடுதல் பண்ணல. புதுசான ஒரு விஷயத்த சொல்லும்போது டக்குன்னு அது யாருக்கும் ஒண்ணும் புரியாம ஒரு அதிர்ச்சி ஆகும். 2வது வந்து யாருக்கு அனுப்பணுமோ அங்க அனுப்பணும். எனக்கு இப்பதான் புரியுது. இனிமேல் வாய மூடிட்டு அதாவது ப்ரொஃபஸர்ட்ட எதுவுமே காட்டக்கூடாது. ப்ராஜெக்ட் காட்டலாமே தவிர, மற்றபடிக்கு நம்ம ம். கருத்துக்கள பரிமாறக்கூடாது. கருத்துக்கள் யாருக்கு பரிமாறணும்னா, எடிட்டருக்கு தான் பரிமாறணும். ஆமாமா. இப்போ ரெக்கார்ட் கிளார்க்ல போய் ரெக்கார்ட் கிளார்க் குடுத்தீங்கன்னா, அவரு படிச்சு பார்த்துட்டு, அவரு ரெக்கார்டர் செக்ஷன் அது மெயின்டெயின் பண்ணுவாரு. அவங்க போய் தான் எல்லாம் போகணும். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணாலுமே, நீங்க எங்க போயிடுறீங்க நீங்க? நீங்க வாத்தியார்ட்ட செய்து காட்டுறது என்பது வேறு, வாத்தியார்ட்ட கருத்து பேசுறது என்பது வேறு. அந்த வாத்தியார் இந்த கருத்து சரியா இருக்குமானால், இத எடுத்துட்டு போட அவரு நெனைச்சாருன்னா, அப்பதான் நீங்க விவாதம் பண்ணணும். புரியுதா? ஆமா, ஆமா. அவரு ஆர்வம் வந்து இத எடுத்துட்டு போலான்னு அதுக்கு தான் வந்து நெனைச்சாருன்னா வைவா வாய்ஸ்ன்னு ஒண்ணு வைப்பாங்க கேள்வி பதிலுக்கு. ஆ வைவால வைப்பாங்க. வைவா பிஹெச்டி வைவால வை வைப்பாங்க. வைவா வைவா வாய்ஸ்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்ப அங்க வந்து பப்ளிக் கேட்பாங்க, புரொஃபசர்ஸ் கேட்பாங்க, அவங்க கூட ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க. ம். எல்லாருமே அத வந்து கேள்வி பதிலாக கேட்டு முடிச்சு, அப்புறம் அந்த கேள்வி பதில்கள்ல மேக்ஸிமம் இது யார் யார் கான்ட்ரோவர்சியா சொல்றாங்க, யார் யார் சப்போர்ட் பண்றாங்க, இல்ல யார் மௌனமா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இத அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்ல அது ஓகே பண்ணுவாங்க. அதான் பிஹெச்டி இல்லையா? ப்ராஜெக்ட். இன்னைக்கெல்லாம் அது இது ம், ம். இதுக்கே அப்டின்னா, இப்ப நாம இந்த அணுக்கரு, நடுநிலை விசை வந்து அ எல்லாரும் அறிவியல் மேக்ஸின்ல அதுல வந்து ஒரு நெகட்டிவா கமெண்ட் சொல்றதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதுல நெகட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் அதுக்கு பதில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாட, ஒரு 12 நாளைக்கு முன்னாட, அவரு என்னமோ பேரு அவரு வந்து அம் அவரு இந்த மாரி இது ட்ரிபிள் ஏதோ படிச்சிருப்பாரு தெரியுது. நாம ம். பேசுறது வந்து ஐசோடோப் மெத்தட். ஒரு பேட்டரியிலிருந்து ஐசோடோப் மெத்தட் புரிஞ்சுட்டு, நம்ம உலகத்துல முதல் முறையாக நாம நெகட்டிவ், பாசிட்டிவ் உலகத்துல யாரும் இத செய்யவே மாட்டாங்க. கற்பனையே வராதுங்க. அதாவது நீங்க பாடத்திட்டத்த படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, வேற உங்களுக்கு கற்பனையே வராது. வரக்கூடாதுங்கிறது தான் ம். விஷயமே. 100 மதிப்பெண் வாங்கிட்டீங்கன்னா, வேற சிலபஸ்ல எந்த தான் செய்தியும் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடாது. நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா போறக்கூடிய ஆற்றல் வந்து கடைசியில அது வட்டமாக மாறுது அப்படிங்கிறது இயற்கை. இப்ப எல்லாமே வட்டம் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், நேரா போய் செத்து போயிரும். நேரா போய் செத்து போன்னு சொல்றது இப்ப ஓடிட்டு இருக்குது. அத வச்சு என்கிட்ட ம். பேசுறான். 10 நாளா கண்டபடி என்னைய போட்டு பேசுறேன். நீ ஒரு முட்டாள்றான்னு எழுதுனேன் அதுல. பொது பொது இதெல்லாம் சந்தோஷங்க. வந்து இந்த அழிக்காம மாரி விட்டுட்டு நான் வேலை எங்ககிட்ட படிக்கட்டும். ரொம்ப அழிக்காம ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த மாரி ஆளுங்ககிட்ட தான் ஐயா நீங்க நெறைய நேரம் பேசணும். எங்கள மாரி ஆளுங்ககிட்ட பேசுறத விட. அவங்க ஆமா. கிட்ட பேசும்போது தான் கடைசியில பேசி, ரொம்ப பேசி, ரொம்ப ரொம்ப பேசி பேசி கடைசியில என்ன போட்டாலும் அறிவியல பார்க்க மாட்டேங்கிறான். ஆ. நீ ஒரு முட்டாள்ன்னு சொல்லிட்டே இருக்க. நானும் இத அழிக்காம விட்டேன். எல்லாரும் பார்க்கட்டும். அதுல வந்து ஒரு 10, 15 பேர் அறிவியல் குழு இருக்கிறாங்க. யாரும் அது பதிலே ம். பேசல. யாரும் இத எதிர்த்தே கேள்வி கேட்கல. இவன் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறான். என்ன தெரியுமா? அவன் வந்து இந்த கிராஃபைட்ட பத்தி அவனுக்கு சுத்தமா அறிவே இல்ல. அந்த கிராஃபைட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். ரெசிஸ்டர்னா வெப்பம் அங்க வரணும். ரெசிஸ்டர்ன்னா என்ன தெரியுமா ம். அர்த்தம்? மின்சாரத்த விரயமாக்கணும். மின்சாரம் வந்து தடையா இருக்கணும். ஆற்றல் வந்து நாசமா போக வேண்டும்ங்கிறது தான் ரெசிஸ்டர். ஆமா. விரைவில் பேட்டரி சாகணும். அதாவது 3 மணி நேரத்துல பேட்டரி செத்து போகணுங்கிறதே விதி. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆமா. அது போயிடுது. நாம எங்க ஐசோடோப்ல போயி, நம்ம 3D, 2D அதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க 3D, 2Dன்னா இன்னும் யாருக்கும் தெரியாது. அது ஆமாங்க ஐயா. அது பெரிய பெரிய விஷயங்க ஐயா. 3D, 2Dன்றது அந்த டைமென்ஷன பத்தி பேசினா யாருக்குமே புரியாதுங்க ஐயா. நீங்க பாருங்க உங்க காலேஜ்ல பேச்சு பாருங்க. என்னுடைய அறிவுக்கும் புரியல அதெல்லாம். அதெல்லாம் வந்து சித்தாந்தம். எந்த சித்தாந்தம்? கிராஃபைட்டோட சித்தாந்தம். இயற்கை அதுல மட்டும் தான் அந்த பவர் வச்சிருக்கு. வைரத்துக்கோ, தங்கத்துக்கோ, யுரேனியத்துக்கோ, தூரியம் எதுக்கும் அந்த தகுதி இல்ல. இயற்கையாகவே மனிதகுலம் தப்பிக்கணுங்கிறதுக்காகவே பூமியில உற்பத்தி ஆனதுங்கய்யா. பூமி அடியில பல 100 கிலோமீட்டர் ஆழத்துல பூமி அதாவது எரிமலை குழம்பு அந்த வெப்பத்துல அது உருவானது. புரியுதா? ம். அது ம். உருவாகும்போது ஐசோடோப்ப மாத்தி விட்டு போயிடுச்சு. என்னவா மாத்தி விடுது? சாகர வரைக்கும் நீ மின்சாரத்த குடுத்துட்டே இருடான்னு சொல்லிட்டு மாத்திட்டு போயிடுச்சு. மத்த எந்த இது ம். போட்டாலும் மின்சாரம் வெளிய வராது. இது மட்டும் தான் ஏன்னா, இதுல என்னன்னா, மின்சாரம் நெறைய வரும். யூரேனியம் எல்லாமே கதிர்வீச்சு குடுக்கும். இப்ப யூரேனியம்லாம் பயன்படுத்துறானுங்க. அதெல்லாம் கதிர்வீச்சு குடுக்கும். ஆனால், இந்த கிராஃபைட் மட்டும் தான் பாருங்க மற்றதெல்லாம் யூரேனியம் வைப்பாங்க. எதுலயோ இருக்கும். அதெல்லாம் தன்னை தானே சிதைத்துக் கொள்ளாது. அது ஆர்ட்டிபிஷியலா தான் துண்டாக்கணும். ஆர்ட்டிபிஷியல் தான் வெட்டுறது. ஆனால், நம்ம உயிர் இருக்கு இல்லையா? உயிர் செல்.
உயிர் செல் வந்து ஒரு செல்லு பல லட்சம் செல்லா மாறுது. அது தானாகவே தானாகவே அணுக்கரு நலிந்த விசையாக மாறுது. அணுக்கரு விசையினால தான் நம்ம உடம்பு வந்து தானா பிரியுது. நம்ம உடம்பு பாருங்க ஒரே ஒரு மில் 400 கிராம் தான் சினை முட்டையில இந்த மனிதனுடைய ஆணினுடைய அந்த கரு போகுது. அது அந்த சினை குழாயில தான் முதல் ப்ராசஸ் நடக்கும். சினை குழாய். அதுல ஒரு 5 நாள் ப்ராசஸிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு கடுகுல 1000த்துல 1 பங்கு. அது கூட தெரியாது. கடுகத்துல 2000த்துல 1 பங்கு தான் அந்த ஆணினுடைய அந்த பெண்ணினுடைய முட்டையும், ஆணினுடைய இது சேர்ந்து முதல்ல அந்த அது என்ன சொல்லுவாங்க? கருக்குழாய்ன்னு சொல்லுவாங்க. அது சினைக்குழாய் மன்னிக்கவும். சினைக்குழாய். சினைக்குழாய்ங்கிறது பெண்ணினுடைய அந்த சினையிலிருந்து 2 பக்கம் இருக்கும் பாருங்க. 2 பக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பாதை. பக்கம் வலது பக்கம் இருக்கிறது 2 பக்கம் பாதை. தெரியும். ஆமா. அந்த போட்டிருக்கீங்களா? பாதையில. அதேதான். அதேதான். அந்த குழாயில வந்து 3 நாள் பயிற்சி பண்ணி, அந்த கடுகளு நானோ பார்ட்டிகிள்ங்கிறது வந்து ஒரு கடுகுல ஒரு 10,000ல ஒரு பகுதி தான் இப்படி இருக்கு. சொல்லலாம் ஏங்க. கசகசால அத வந்து 1000ஆ பிளந்தா இருக்கிற ஒரு துளி. ஆ ஆ. அதுதான். அது அங்கிருந்து நகர்ந்து அப்புறம் தான் கருப்பைக்கு வரும். அது எங்கேயோ ஒரு இடத்துல லேசா ஒட்டியிருக்கும். அதுக்கு அது தெரியவே தெரியாது. எம்ஆர்ஐ கூட தெரியாது. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அது தெரியும். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து அங்க ஒட்டிரும். அங்க ஒரு 4 நாள் நடந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கருப்பையில வந்து ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒட்டிக்கும். அந்த கருப்பையில. அதுதான் அப்புறம் டக 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 டகன்னு பார்த்தீங்கன்னா 12 நாள், 13 நாள் பெருசாயிரும். அப்படின்னா, ம். 13 நாள்ல பெருசாகுனா எத்தன வேகத்துல தானா பிரியணும். அப்படியே அந்த எனர்ஜி யாரு ம். குடுக்குறா? அதான் நீங்க கடவுள்ங்கிறீங்க, நான் இயற்கைங்கிறேன் அவ்வளவுதான். ம். அதுதான் நாம கண்டுபிடிச்சிருக்குது இப்போ. இது வந்து அந்த அந்த அவருக்கு புடிக்கவே இல்ல. அப்புறம் அவரே அப்புறம் நான் சொன்னேன், "நீங்க இது ஒண்ணுமே புரியாம பேசிட்டே இருக்கிறீங்க. நீங்களா வெளிய போயிருங்க" அப்படின்ட்டேன் நானு. அவரே வெளிய போயிட்டாரு. என்னது? ம். இப்ப நீங்க அறிவிலே பேசாம நீங்க இப்ப கூகுள் ராஜ் வந்து இந்த கோகுல் ராஜ் வந்து நேர்ல காமிச்சுட்டீங்க. புரியுதுங்களா? நேர்ல ம். காமிச்சங்காட்டி பதில் பேச முடியல. நெகட்டிவாவும் பேச வேண்டாம், பாசிட்டிவா பேசல. இது ஒரு விசித்திரமா இருக்குன்னு முடிச்சுட்டாரு. ஆனால் இப்ப என்கிட்ட வந்து நேர்ல பார்க்காதவன், நேர்ல செய்யாதவனுக்கு சும்மா தத்துவத்த பேசி என்ன பண்ண போறீங்க? ம். நேர்ல பார்க்கவும் இல்ல. நேர்ல செய்யவும் இல்ல. சும்மா நீங்க வந்து அ நான் கண்டுபிடிச்சவன் என்பது வேறு, நீங்க கண்டுபிடிக்காதவன் என்பது வேறு. நீ கண்டுபிடிக்காதவன் என்ன பண்ற, பழைய 1827ல கண்டுபிடிச்சத வச்சு இப்ப 2027ல இனி என்ட்ட பேசுனா எப்படி சாத்தியம் அது? எப்படி சாத்தியம் அது? ம். அதாங்க. சாத்தியம் இல்ல. சரிங்களா? ஒண்ணுமில்ல. தைரியமா பண்ணுங்க. நீங்க விரைவில் நீங்க அறிவியல் அறிவியல் கட்டுரைக்கு அறிவியல் மெயில் போட போறீங்க. எல்லாரும் இப்ப இந்த இதுல பாருங்க படிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்கும்போது படிச்சு பாருங்க. நான் படிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். சொன்னேன். இந்த பிராமணான்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 12 அதுல பார்த்தீங்கன்னா, அ நான் ஆ நியூட்டனிக் லான்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. நான் அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நாம கண்டுபிடிச்சது நான் ஓமிக் லா. அதாவது வெப்பம் இல்லாத நான்னா ஓமிக். ஓமிக்னா ம். வெப்பம் உண்டாகுதுன்னு அர்த்தம். நான் ஆ. ஓமிக் லா அப்படிங்கிறத நாம இப்ப கண்டுபிடிக்கிறோம். இப்ப பேசிட்டு இருக்கிறோம். ம். அதுல நான் ஆ நியூட்டனிக் லான்னு எழுதியிருக்கேன். அதாவது ஈர்ப்பு விசை இல்லாமல் ஈர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அது நான் முதல் கட்டத்துல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா நாம வந்து நான் ஓமிக் லாவ பேசுறான். இவன் நான் அயோட்டோனிக் லா ம். யாரோ இந்தியால யாரோ எழுதியிருக்காங்க. பாருங்க. யாரோ ஒரு புரொஃபசர் ம். எழுதியிருக்காரு. நான் படிச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்குது. ரொம்ப ஓகேங்க. அது நியூட்டன் லாக்கு ம். எதிரானது. காந்தத்துல நியூட்டனால் வேலை செய்யாது. காந்தத்துல நியூட்டன்னா வேலை செய்யாது. ஆ இப்ப நாம இது தானா பிரியறதுல வந்து யாருமே வேலை செய்யாதீங்க. தானா பிரியறது வந்து இப்ப இருக்கிற பிஹெச்டி புரொஃபசர், இப்ப இருக்கிற நோபல் பிரைஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் அது புரியாது. தானாகவே சிதையுதுன்னு தெரியுமே தவிர, அப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு தெரியாது. என்னது? அதான் நீங்க அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் குடுக்குறீங்க. கருப்பையில போய் அந்த கரு உட்கார்றது ப்ராசஸ சொன்னாலே, ம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி தான் இதுவும்னு சொல்லும்போது, ம். இதுதான் இயற்கை. அது இயற்கைன்னா, அப்ப இதுவும் தான் இயற்கை. அது இயற்கை தான். அதுவும் கண்ணுக்கு தெரியாத ம். பாருங்க. அது ஒட்டியிருக்கும். அது பத்தி நானோ பார்ட்டிகளா இருக்கும். சினையில உருவாது கண்ணுக்கே தெரியாத அளவு உருவாகும். அங்கிருந்து மெல்ல நகர்ந்து வந்து கருப்பையில போய் கொஞ்சமா அது அது ஒட்டி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒட்டிக்கொள்ளும். ஒட்டிடுச்சுன்னு வச்சுக்கங்க. 12 நாள்ல ம். சொய்யின்னு அதுவே இப்ப 50 கிராமா மாறிரும். கண்ணுக்கு தெரியாத அணு வந்து 50 கிராமா மாறுதுன்னா சாதாரண விஷயமா? ஆமாங்க. அப்படின்னா அதே எங்கிருந்து அது தெரியாத எனர்ஜி? இந்தியம். அதுக்கு ம். சாப்பாடு கிடையாது. பாருங்க அது சாப்பாடு கீப்பாடு நீங்க குடுக்குற ரசம் கிசம் நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சட்னிக்கு சம்மந்தமே இல்ல. என்னது? ஆமாங்கய்யா. கரெக்ட்டா சொல்றீங்கய்யா. ஆமாங்கய்யா. அது எங்கருந்து எடுக்குது எனர்ஜி? அப்ப அது இயற்கை. அது ம். எனக்கு பெரியதுங்க 3 கிலோ என்ன எத்தன எத்தன 15 பவுண்டோ, 18 பவுண்டா என்னமோ சொல்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 2 1/2 கிலோ என்னமோ இருக்குன்னு சொல்றாங்களே. அது எங்கிருந்து வந்துச்சு அது? நிச்சயமா ஆமா. 2 1/2 கிலோவா மாறிடுது. அதுக்கப்புறம் 2 1/2 கிலோலேருந்து 3 கிலோ, 4 கிலோ வரைக்கும் மாறிடுது. என்ன சாதாரணமாங்க இப்ப யார் இதெல்லாம் பண்றாங்க? அதுதான் நம்ம பேட்டரி பண்ணுது. சரியா? ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் 3 2 1/2 கிலோ, 3 கிலோவா வந்து நிக்குது கையில. அப்பா! உயிர் உடலோட.
உயிருடன் வாழ் எவ்வளவு பெரிய அற்புதம். தான் ஆச்சரியம். சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. மறுபடியும் பேசுறேன். நன்றிங்க. நன்றி. நேர்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. சொல்லுங்க.